போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ஆமா, அப்புறம் உங்க இமெயில் ஐடி இல்லைனா ஃபோன் நம்பர் வச்சு ஒரு அக்கவுண்ட், அப்படிதானே? கரெக்ட். அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதும் ஸ்கிரீன்ல வர ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும், ஏசியை ஈஸியா ஆப்போட இணைச்சிடலாம். சரி, இணைச்ச பிறகு அந்த மெயின் ஸ்கிரீன் டேஷ்போர்ட்னு சொன்னீங்களே, ஆமா, அந்த டேஷ்போர்டு தான் உங்க கண்ட்ரோல் சென்டர் மாதிரி. அங்கிருந்து ஏசியை ஆன் ஆஃப் பண்றது, டெம்பரேச்சர் செட் பண்றது, ஃபேன் ஸ்பீட் மாத்துறது, இந்த பேசிக் விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். எங்க இருந்து வேணும்னாலும் பண்ணலாமா? நிச்சயமா, எங்கிருந்து வேணும்னாலும். ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, வாய்ஸ் கமாண்ட். ஓ, வாய்ஸ் கமாண்டா? நீங்க சொல்றது அமேசான் அலெக்சா, கூகுள் ஹோம் அது மூலமாவா? அதேதான். இப்போதைக்கு இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில வாய்ஸ் கமாண்ட்ஸ் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள்? அலெக்சா செட் ஏசி டு 24 டிகிரி அப்படின்னு சொன்னா போதும். ஓ, இது நல்லா இருக்கே. கையில ஃபோன் இல்லைனா கூட யூஸ் ஆகும். ஆமா, வேற வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப வசதியா